ஹாய் கைஸ், இப்போ வந்து நான் இந்த நாய்ஸ் ஏர் கிளிப்ஸ் ப்ரோவோட குயிக் ரிவ்யூ அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து கேஸ் அப்புறம் சார்ஜிங் கேபிள் இருந்தது, அவ்வளோதான். காட்டுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. வந்து பட்ஸ் இருக்குது, இதுதான் அது. ஸோ இது வந்து ஸ்பீக்கர்ஸ், இது வந்து டச் கண்ட்ரோல்ஸ். அது வந்து காதில் போட்டால் இப்படி தான் இருக்கும். இதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிங்க. எனக்கு சில பார்த்து சவுட்டு மிஷின் மாதிரி இருக்குது, சில சமயம் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இதோட ப்ரோஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து காதுக்குள்ளார போகாது மற்ற இயர்ப்ளக்ஸ் மாதிரி. அது வந்து சில பேருக்கு ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருக்கப்போ காது வலிக்கும். பட் இது காதுக்கு வெளியிலே இருக்கனால அந்த காது வலி வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நானும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணேன், காதில் எதுவும் பெயின்லாம் ஆகலை. அப்புறம் நார்மல் இயர்ப்ளக்ஸ் மாதிரி நம்ம உள்ளே ப்ளக் பண்ணாதனால காது ஓப்பன்லேயே இருக்கனால நமக்கு வந்து சிச்சுவேஷனல் அவேர்னஸ் நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் மார்னிங் வாக்ஸ் இல்லை ஜாகிங்லாம் வந்து மெயின் ரோட்டில் போகிறீங்க, இல்லை நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவீங்க. அப்படிங்கிறப்ப வந்து சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும், பட் பாட்டும் கேட்ட மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா இயர்ப்ளக் மாதிரி உள்ளே போகாமல் வெளியே இருக்கனால நாய்ஸ் கேன்சலேஷனுங்கிற ஒரு கான்செப்டே இதில் கிடையாது. இதோட டச் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து காது அந்த பேக் சைடில் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம தலையை ஒரு 90 டிகிரிஸ் திருப்புறப்போ கழுத்தை டச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதே ஆக்டிவேட் ஆகிக்குது. அதனால் நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே தலையை திருப்பாமல் தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது ரெண்டாவது கான். மூணாவது வந்து இது வெளிப்பக்கமாக இருக்கிறனால ரொம்ப ஹெவி டிராஃபிக்லலாம் பாட்டு ப்ளே ஆகுதா இல்லையாங்கிற மாதிரியே தெரியாமல் இருக்குது. அதே மாதிரியே நம்ம ஹெவி டிராஃபிக்கில் கால்ஸ் அட்டன் பண்ணாலுமே வந்து அவங்க பேசுகிறது வந்து நமக்கு சரியாக கேட்காது. மற்றபடி பார்த்தாக்கா நீங்கள் ஒரு குவைட்டான பிளேஸில் ஒரு லைப்ரரியில் இல்லை சும்மா ஒரு நார்மலான பார்க்கில் உட்காந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதை நீங்கள் எந்த ரீசனுக்காகவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னாக்கா இப்போ நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட பையிங் டெசிஷன் எடுக்கலாம். இந்த ப்ராடக்ட்க்கு என்னோட ரேட்டிங் வந்து 2.5 out of 10. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.